நான் இன்னைக்கு என்ன ஸ்டோரி சொல்ல போறேன்னா The Tragic Story of United 1448. இந்த ஸ்டோரியில என்ன நடந்துச்சு எக்ஸ்பிளைன் பண்ண எல்லாமே நான் சொல்ல போறேன். இந்த ஸ்டோரி ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஹிஸ்டாரிக்கல் சேவ்ஸ் எவர் அப்படின்னு இதா இருக்கும். நான் சொல்றதுக்கு முன்னாடி லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மிஸ்டர் விஸ்வாக்கு. அதே மாதிரி பெல் ஐக்கானை தட்டி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய ஏவியேஷன் வீடியோஸ்க்கு வர வந்து கனடாவில் இருக்கிற கனடா அங்க கனடா ஏர்போர்ட்ல ஒரு ஃப்ளைட் யுனைடெட் 1448 ஃபெடெக்ஸ் ஏர்லைன்ஸ் யூஎஸ் ஏர் இந்த 3 ஏர்லைன்ஸ் தான் இந்த ஸ்டோரியில நடக்க போகுது. இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் கரெக்டா இது நைட்டு 8 o'clock நடந்துச்சு. ஆனால் டிபார்ச்சராக யுனைடெட் 1448 ஏடிசி கிட்ட கேட்டாங்க. ஏடிசி அப்ரூவ் பண்ணிட்டு கரெக்டா நீங்க போனான்னு சொல்லிட்டாங்க. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். 05 ரைட்னு ஒரு ரன்வே இருக்கு, 05 லெஃப்ட்ல ஒரு ரன்வே இருக்கு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 05 லெஃப்ட் இங்க இருக்கும், 05 ரைட் எட்ஜ்ல இங்க இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இந்திய யுனைடெட் 1448 நாங்க 05 ரைட்ல இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அவங்க உண்மையிலே 05 லெஃப்ட்ல இருந்திருக்காங்க. அவங்களுக்கு அது எதுவுமே தெரியல. இப்ப ஏடிசிக்கு அந்த ஏர்போர்ட் ரொம்ப பெருசுனால அவ்வளோ அவங்களால பார்க்க முடியாதனால அவங்க ஓகே நீங்க டிபார்ச்சர் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த யுனைடெட் 1448 டேக் ஆஃப் ஆக உள்ள போகும்போது இந்த ரன்வே 05 ரைட்ல இருக்கிறன்னு அவங்க சொன்னாங்க. ஆனா உண்மையில 05 லெஃப்ட்ல இருந்தாங்க. ஆனா 05 லெஃப்ட்ல ஒரு சின்ன இடம் மாதிரி இருந்திருக்கும். அந்த இடத்துல இருந்து அவங்க வரும்போது அப்பதான் ஃபெடெக்ஸ் ஏர்லைன்ஸ் டிபார்ச்சர் ஆக கேட்டாங்க. இந்த ஏடிசி யுனைடெட் 1448 கரெக்டா 05 ரைட்ல தான் இருக்காங்க, இது 05 லெஃப்ட் ரன்வே, அதனால நீங்க டேக் ஆஃப் ஆகலாம்னு சொல்லிட்டாங்க. கரெக்டா யுனைடெட் 1448 கரெக்டா எட்ஜ்ல கரெக்டா வரும்போது ஃபெடெக்ஸ் பிளேன் டேக் ஆஃப் ஆச்சு. டேக் ஆஃப் ஆகும்போது ஒரு 1 to 5 inchesல தான் தப்பிச்சிட்டாங்க. இதுதான் யுனைடெட் 1448. சரி ஓகேன்னு பார்த்தா திருப்பி இந்த ஏடிசி அதுக்கப்புறம் இந்த ஏடிசி கிட்ட யுனைடெட் 1448 என்ன சொன்னாங்கன்னா இது என்ன எங்க ஃப்ளைட், எங்களுக்கு மேல ஃப்ளைட் போகணும்னு சொன்னாங்க. அப்பதான் ரியலைஸ் பண்ணாங்க ஏடிசி அவங்க 05 லெஃப்ட்ல இருக்காங்க. இதை நான் இப்பதான் சொல்றேன். ஆனா உண்மையிலே அவங்க ரியலைஸே பண்ணல. அப்ப யூஎஸ் ஏர் இந்த மாதிரி டிபார்ச்சர் இந்த மாதிரி டிபார்ச்சர் ஆகணும்னு ஏடிசி சொன்னாங்க. ஆனா யூஎஸ் ஏர் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா அந்த யுனைடெட் 1448 போனாதான் நாங்க பண்ணுவோம் சொன்னாங்க. ஏடிசி ரொம்ப கன்வின்ஸ் பண்ணி யுனைடெட் 1448 05 லெஃப்ட்ல இல்ல 05 ரைட் ரன்வேல தான் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க. ஆனா எதுவுமே நடக்கல. கடைசியில யுனைடெட் 1448ல கரெக்டா ரைட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் திரும்பி அங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த யுனைடெட் 1448 இன்ஸ்ட்ரக்ஷனை பண்ணிட்டு கரெக்டா 05 லெஃப்டோட உண்மையான ரன்வேக்கு 05 ரைட்டோட உண்மையான ரன்வேக்கு போனாங்க. ஹெட் ஆகுமா அதுக்கப்புறம் யூஎஸ் ஏர் சூப்பரா கரெக்டா டேக் ஆஃப் ஆயிடுச்சு. இந்த இன்சிடென்ட் 179 பேசஞ்சர்ஸை யுனைடெட் 1448 ஏர்லைன்ஸ்ல காப்பாத்திருக்கு. இந்த யூஎஸ்ஆர் மட்டும் அன்னைக்கு நாங்க டிபார்ச்சர் ஆகுறோம் டேக் ஆஃப் ஆகுறோம் அப்படின்னு சொல்லி அவங்க டேக் ஆஃப் ஆனாங்கன்னா அது உண்மையிலே ரொம்ப இதா இருக்கும். அதே இப்ப ரொம்ப பிக் கொஸ்டின் என்னன்னா யுனைடெட் 1448 தப்பு பண்ணாங்களா இல்லனா ஏடிசி தப்பு பண்ணாங்களா? கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க கைஸ். இது ரொம்ப இதா இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். யூடியூப் சேனல்ல நீங்க பண்றதுக்கு நான் 1K சப்ஸ்கிரைபர்ஸ் ஆகணும்னு நினைக்கிறேன் கைஸ். நான் என்னோட இந்த மாதிரி சின்ன யூடியூபர் தான், ஆனா நான் நல்லா பண்ணுவேன் கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.